உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா யாத்தது எதுவும் உன்னிடமில்லை முடியும் உன்னால் முடியும் தோழா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் தோழா எந்திர வாழ்க்கை உலகில் சுந்தர வடிவில் நுழைந்து எந்திர மனிதனை உழைத்து தந்திர பொலிவை அடைவான் சத்தியம் சிவம் சுந்தரம் சத்தியம் சிவம் சுந்தரம். அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களை தேடி அப்துல் கலாம் கண்ட கனவு வருங்கால இந்தியா இளைஞர்கள் கையில். அந்த சொல்லை செயலாற்றுவதற்காக இதோ உங்கள் மத்தியில் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களை தேடி சத்தியம் சிவம் சுந்தரம் நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரையும் எங்களது ரைட்ஸ் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் புதியுகம் பார்க் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். திருமதி அனுஷா ரவி மேம் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு மேடை கலைக்கின்றேன். ஹாப்பி மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. இன்றைக்கு மகளிர் தினம் மிக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மோர் தென் தட், லவ் யூ ஆல் கேர்ள்ஸ் ஹியர். ஹாப்பி விமென்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ. டாக்டர் கலாம் அவர்கள்கிட்ட பழகின ஒரு விஷயம், பெரிய கனவு காணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு சாதனை பெண்ணாக வரணும். நான் வென் ஐ வாஸ் இன் யூஎஸ் ஒரு என்ஜினியராக ஒர்க் பண்ணும்போது 50 என்ஜினியர்ஸ் இன்டர்நெட் ஆன் தி ஏர்பிளைன் இந்த ப்ராஜெக்ட் தான் நான் ஏர்லி 2000 ஒர்க் பண்ணேன். அந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா 50 பேர் என்ஜினியர்ஸ், அதில் ஒரே பெண்மணி நான் தான், ஒரே இந்தியனும் நான் தான். ஸோ அமெரிக்காவில் அந்த 50 பேர் டீமில் நான் ஜப்பான் இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள்லாம் போயிருக்கேன். அங்கே ஜப்பானில் போய் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதாவது கஸ்டமர் சர்வீஸ் அந்த டிவிஷன்லலாம் எல்லாம் நார்மலாக இருக்கும். ஒரு என்ஜினியரிங் டிவிஷனில் போய் பார்க்கும்போது லேடிஸ்க்கு டாய்லெட்டே கிடையாது. திஸ் ஐ எம் டாக்கிங் இன் ஜப்பான் இன் 2004. ஸோ இது ஒரு வளர்ந்த நாடுன்னு நம்ம நினைக்கக்கூடிய இடத்துல அந்த அளவுக்கு விமன் அங்கே என்ஜினியரிங்கில் வரவே இல்லை. ஸோ எல்லா துறைகளிலும் இன்றைக்கி சாதிக்க நம்ம பிறந்திருக்கோம். நம்மளுடைய எக்கானமி ஆரஞ்சு எக்கானமி அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறது கண்டென்ட்டு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் கையில் செல்ஃபோன் இருந்தால் உங்களுடைய டிகிரியும் உங்கள் கையில் இருக்க மாதிரி உங்களுடைய எல்லாமே உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் உங்கள் கையில் இருக்குது உங்களுடைய செல்ஃபோன் மூலமாக. அதே மாதிரி நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய திறமையும் அந்த செல்ஃபோன்லேயே இருக்குது. Everything you can do and make it happen for yourself. It is only that your own mind. ஒவ்வொருத்தருடைய எக்ஸாம்பிளும் உங்களுடைய யாரை கேட்டாலும் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் விமன் எம்பவர்மெண்ட்க்கு யாருன்னா எல்லாருமே அம்மாவை தான் சொல்லுவாங்க. அவங்க அம்மா அவங்க காலத்துக்கு ஏற்ப தடைகளை நிறைய உடைத்து வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் என்னுடைய 13வது வயதிலே என்னுடைய அம்மா பார்த்தேன். அவங்க கஷ்டப்பட்டு அவங்க உருவாக்கின இந்த இன்ஸ்டியூஷன் 55 இயர்ஸ் இதில் நான் இன்றைக்கி சிஇஓ இருக்கேன்னா அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், உனக்கு 2 கை இருந்தால் நீ எல்லாமே செய்ய முடியும், உன்னால் செய்ய முடியாது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற, எதுவுமே ஒரு தடை இல்லை, யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு லெசன் தான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் என் கூட வந்துட்டுருக்கு. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி விமென்ஸ் டே அண்ட் தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் திஸ் இவெண்ட் டு அவர் கேம்பஸ். தேங்க்யூ. மண்ணில் உருவாகி சிறப்பு பெற வேண்டும், உதயமாகும் புதிய சக்தியாய் கண்முன் வர வேண்டும். நடைகளை உடைத்து அதிரடி நடத்த மலையினை இழுத்து அடிமணி படைத்திட வா 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 தோழா தோழா. முடியும் 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 இனி உன்னால் முடியும், இனி உன்னால் முடியும் தோழா. முடியும் 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 இனி உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும் தோழா. யாத்தது எதுவும் உன்னிடமில்லை.
பரதநாட்டியம் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் தமிழ் பண்பாட்டின் பெருமையை தேசிய மற்றும் சர்வதேச மேடைகளில் வெளிப்படுத்தியுள்ள இவர் சமூக சேவையில் முதுகலை பட்டம் பெற்று தன்னுடைய அர்ப்பணிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். திருமதி சுகந்தி ரவீந்திரநாத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சாதனை பெண் விருது எனக்கு கொடுத்துள்ளீர்கள். அது என்னுடைய கலைத்துறைக்கான சாதனை என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உலக நாடுகளில் உள்ள அந்தந்த நாட்டுக்காரங்க அந்தந்த நாட்டு கொடிகளோடு நடனம் விடும்போது நான் பரதக்கலையை நம்ம இந்திய தேசிய கொடியை வச்சு அதில் ஆடி என் நாட்டுக்கு நான் ஒருத்தி என்கிற அந்த அடையாளத்தை காட்டும்போது இந்த கலையை நான் படித்ததில் மிக பெருமை அடைகிறேன். ஓகே சார். Award the Siromini Minor Dance Group Minor Natisal Academy. Thank you for being in. Super. பரதநாட்டியம் அப்படின்னா என்ன? வாட் இஸ் பரதநாட்டியம்? பரதநாட்டியத்தை நீங்கள் பல முறையில் கண்ணோக்கி பார்க்க முடியும். ஒன்று, பரத முனிவர் நாட்டிய சாஸ்திரத்தின் மூலமாக காலத்தில் ரிக் யசு சாம அதர்வன வேதத்திலிருந்து 5ஆம் வேதமாக இந்த நாட்டிய சாஸ்திரத்தை உருவாக்கினார்கள். சிவனுடைய பஞ்சபூத தத்துவத்தில் அடங்கியது தான் எங்களது நாட்டிய கலை. ஜோர கைத்தட்டலாம். ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி பரதநாட்டியத்துக்கு இவ்வளோ விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் நீ எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நான் ரொம்ப எளிமையானவன். எனக்கு அந்த பரதநாட்டியமில் பா ரா தா நாட்டியம் இல்லையா? பாராத்தா. பான்றது பாவம், ரான்றது ராகம், தான்றது தாளம். இந்த மூன்றும் ஒன்றா இருந்தால் உன் நாட்டியம் அற்புதமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பரதநாட்டியம் பரவாயில்லைங்களாம்மா? சார், பாவம், ராகம், தாளம் ஒன்றாக இருந்தால் நாட்டியம் அற்புதமாக இருக்கும். இதுதான் பரதநாட்டியம். உலக நாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு நாங்கள் அங்கே இருந்தே நாங்கள் ஓட்டு போடணும். அதற்கான வசதிகளை எங்களுக்கு செய்து கொடுங்க. ஒன்று, எம்பசி மூலமாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நாங்கள் அங்கே போய் ஓட்டு போடுறோம். இல்லாட்டி இப்போ உங்களுக்கே தெரியும் எத்தனையோ விதமான ஆப்ஸ் வந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இல்லை இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு எல்லோரும் சொல்லக்கூடியது எப்படி தான் இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்கு, இல்லை திருட்டு ஓட்டு வரும், கல் ஓட்டு வரும், ஹேக்கிங் பண்ணுவாங்கன்னு. அப்படி இல்லை, எப்படியும் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் அதில் குறிப்பிட்றப்ப ரெட் கலர் அடித்து உள்ளுக்குள்ளே போக முடியாது. மற்றபடி நீங்கள் எப்படி ஹேக்கிங் பண்ணாலும் நாங்கள் அந்த நாட்டு விசாக்கள் வச்சுருக்கப்ப விசாவுடைய பதிவு எண் அதில் இருக்கும். அந்த விசா பதிவு எண் கொடுத்தீங்கன்னா அது எப்படினாலும் அங்கே உள்ள கவர்மெண்ட் மூலமாக அது லிங்க் ஆகிறனால அதுக்குள்ளே போய் எந்த ஒரு வேலையும் செய்கிறக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் எங்களுடைய விசாவுக்குரிய நம்பரையும் அதில் பதிவிடுறோம். எங்களுடைய பிறப்பு, ஓட்டுரிமை எல்லாத்தையும் பதிவிட்டு நாங்கள் ப்ரொசீட் பண்ணினோன்னா உங்களுக்கு இங்கே தேர்தல் ஆணையத்தில் அந்த ஓட்டு பதிவு செய்யுமாறு ஒரு வழிமுறை டெக்னாலஜிலேருந்து எல்லாத்துலேயும் நம்ம நம்பர் 1 இருக்கோம் இந்தியா. இந்த சின்ன விஷயத்தை எங்களால் செய்ய முடியாது, இல்லை அதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலுமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எங்களுக்கு வேணும், இந்த உரிமை வேணும். ஏனென்றால் 3,45,00,000 ஓட்டுகள் வீணாகப்படுகின்றன. இந்த ஓட்டுகள் இங்கே வந்தால் நல்ல தலைவர்கள் தீர்மானிக்கப்படுவார்கள். ஏனென்றால் நாங்கள் அங்கே நிதானமாகத்தான் யோசிப்போம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் கண்காணித்து கொண்டிருக்கிறோம். எங்களது நாட்டினை என்ன நடக்குது, போகுது, எப்படி இருக்குது, சோசியல் மீடியா வழியாக நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கப்ப நாங்கள் போடக்கூடிய ஓட்டு எங்களுடைய மனசாட்சியின்படி நாங்கள் விரும்பி போடக்கூடிய ஓட்டாக தான் இருக்கும். அதனால் இந்த கோரிக்கை நாங்கள் அதுக்குள்ள சட்டத்திட்டங்கள் படி எல்லாமே எடுத்து இது எம்பி அவங்க பார்லிமெண்ட்டில் முன்மொழிந்தால் அது இது வெளியில் வந்து அவர்களால் இது நடக்கப்பட்டால் நாங்கள் தாழ்மையுடன் இதை கேட்டுக்கிறோம். சட்டம் இயற்றவோ எதுவுமே செய்யலை. நான் ஒரு இந்திய குடிமகள், எனக்கு அந்த உரிமை வேணும். நான் ஓட்டு போட விரும்புகிறேன், எனக்கு வழி செய்யுங்க. இன்னும் நீங்கள் 100% ஓட்டு அது இப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு நீங்கள் வெற்றி பெற்றால் எப்படி வெற்றி பெற முடியும்? பாதி ஓட்டு வெளிநாடுகளில் இருக்குது. உங்களோட ஒரு ஓட்டு எப்படி நீங்கள் 100% வெற்றி பெற்றேன்னு தீர்மானிப்பீங்க? இதை நான் மீடியாவுக்கு அநேகமாக ஒரு 10 நாட்களுக்கு பிறகு கொண்டு போகலான்னு இருந்தேன். எனக்கு இந்த மேடை வாய்ப்பு கிடைச்சதுனால இவங்க ரைட்ஸ் கவுன்சிலும் இருக்காங்க, இவர் ஐயாவும் இதை முன்மொழிந்து எங்களுக்காக உதவி செய்யணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா செய்கிறீங்களா? ரைட்ஸ் இன்டர்நேஷ்னல் குரூப்ஸில் ரைட்ஸ் NRI ப்ரொடெக்ஷன் சர்வீசஸ்னு ஒரு அமைப்பு இருக்கின்றது. வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தமிழர்களை பாதுகாக்கும் ஒரு அமைப்பு இருக்கின்றது. எங்களிடம் கிட்டத்தட்ட ஒரு 35-40 நாடுகளில் உங்களை போன்ற வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தமிழர்கள் இருக்கிறார்கள்.
உங்கள் ஒருவரின் கருத்தை ஒட்டுமொத்த கருத்தாக மாற்றி இந்திய பாராளுமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றி வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் இந்தியர்களுக்கு தபால் மூலம் ஓட்டுரிமை எம்பசி வழியாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பெரும் பெருமையை உங்களோடு இணைந்து ரைட்ஸ் இன்டர்நேஷனல் செய்து கொடுக்கும். முடிந்தால் இந்த முறையே அந்த வாய்ப்பை உருவாக்கி தர அனைத்து செயல்பாடுகளும் ரைட்ஸ் இன்டர்நேஷனல் குரூப் செய்து தரும். அந்த வெற்றியை நாம் பகிர்ந்து கொள்வோம். வாழ்த்துக்கள்மா. திருமதி சரஸ்வதி தெய்வசிகாமணி அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பல பறவைகள், பல முகங்கள், பல மனங்கள், பல உயிர்கள் மற்றும் சில மனிதர்கள் என எல்லாம் கொடுத்த இந்த ஆலமரம் தான் சொத்து முழுக்க முதியோரிடத்திற்கு தானம் செய்து தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் கொடுத்து எதுவும் தெரியாத குழந்தை போல் அமர்ந்திருக்கும் இந்த 80 வயது குழந்தையை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். 10வது பாஸ் அந்த அம்மா பார்த்து இவ்வளோதானே, நம்மளாம் நடப்போமானே தெரியாது இந்த வயசில். இந்த அம்மா நடந்து ஏறி வந்துருச்சு. எனக்கே பொறாமையாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ பொறாமையாக இருக்கணும். பிரம்மாண்டமான கைத்தட்டலோடு இவர்கள் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும். ஆசீர்வாதம்மா, உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். மகிழ்ச்சிமா. எங்களுக்கும் சொத்து இருக்கு, இப்படி கொடுக்க மனசு இல்லை. 2 வார்த்தை பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நான் ஏழைகளுக்கு செஞ்சு வச்சுக்கிறேனுங்க. உங்கள் உதவி எல்லாம் வேணுமுங்க. எனக்கு சந்தோஷமாக வந்து எல்லோரும் பார்த்துட்டு எனக்கு வந்து உதவி செய்யுங்க. எங்கள் ஊரில் கீரணத்தில் நானும் ஒரு ஏழைகளுக்கெல்லாம் செஞ்சு எனக்கு சக்திக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுக்கிறேன். உங்கள் உதவியெல்லாம் எனக்கு வேணுமுங்க. சந்தோஷம். நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, அந்த பெண்மணியை கூப்பிடலாம், இந்த பெண்மணியை கூப்பிடலான்னு சொல்லி. எங்கள் குருஜி அப்பா இந்த பெண்மணியை கொடுத்து இவங்களுக்கு விருது கொடுங்கன்னு சொன்னார். குருஜி அப்பாவுக்கு நன்றி. இந்த அடையாளம் பெரிய அடையாளம். தூய்மை பணியாளர் ஒருத்தர் உண்மையில் நல்லா பண்ணாங்க. ரஜினிகாந்த்லாம் கூப்பிட்டாரு, எல்லாரும் கூப்பிட்டாங்க. இவரை போன்ற அடையாளம் தெரியாது. இந்த சத்தியம் சிவம் சுந்தரம் இவர்களை போன்றவர்களை கௌரவித்து அடையாளப்படுத்தும். வாழ்த்துக்கள். காலத்தை வெல்லும் ஞானத்தை சொல்லும் விஸ்வ சூரியனே, அக்கத்தை ஊக்கத்தோடு நோக்கத்தை காட்டுகின்ற வெற்றி நாயகனே. ஒரு புரட்சி என்பது எங்கே, ஒரு எழுச்சி என்பது இங்கே, ஒரு வளர்ச்சி என்பது எங்கே, அதன் பயிற்சி என்பது இங்கே. மூங்கில் காட்டில் மூங்கில் இசைக்கும் புல்லாங்குழலானே, இறைவன் அடிக்கு அர்ச்சனை மலராய் மாறும் மலரானே. அச்சம் யாரிட வேண்டும், நிச்சயம் ஓடிட வேண்டும், காலம் வென்றிட வேண்டும். புதிதான புரட்சி தோன்றிடவே முடியும் முடியும் முடியும், இனி உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும், உன்னால் முடியும் தோழா, முடியும் 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 முடியும், உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும் உன்னால் முடியும். தோழா, முடியாதது எதுவும் உன்னிடமில்லை. இனி உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும் தோழா. இனி உன்னால் முடியும். தும் தும் தக்கிட்ட சுன்னு தக்கிட்ட தக்க சுன்னு, தும் தும் தக்கிட்ட சுன்னு தக்கிட்ட தரிகிட தக்க சுன்னு. மகுடம் ஏந்தும் கல்வியில் ஓங்கும் ஆற்றல் நான் தானே. கண்ணுக்குள் இருந்து வெளியில் வந்த அற்புத சிலை நானே. ஒரு நேதாஜி கொள்கை படி, ஒரு மின்னலை எட்டி பிடி, ஒரு அதர்ம குணத்தை வழி, ஒரு கிழக்கு வானை கிளி. காலத்தை ஒரு நாள் சுட்டி காட்டும் தலைவனும் நான் தானே. நாளைய உலகின் சரித்திரம் சொல்லும் தலைமையும் நான் தானே. வாழும் வழியை காட்டி ஏழ்மை நிலையை மாற்றும், உழைப்பின் தீர்வை கூட்டும், புதிதான வாழ்க்கை மாறிடவே. ட்ரிபிள் எஸ் அப்படின்னு என் மனசில் ஒன்று இருக்குது. இந்த ட்ரிபிள் எஸ்ஸுக்கு என்னன்னு நீங்கள் சொல்லணும். ஒரு எஸ் என்ன, இன்னொரு எஸ் என்ன, இது சொல்லிட்டாங்க, சத்தியம் சிவம் சுந்தரம். இது நம்ம லைஃபுக்கு இது இருந்தால் நம்ம லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த 3 எஸ் என்னன்னு யோசிங்க. எஸ் வா செல்ல, அது ஐ லவ் யூடா குட்டி, வாடா என் செல்லமே, என் தெய்வமே, வா
வாங்க வாங்க, 2 கவர் கொடு. யார் யார் வரீங்களா? கவரு வாங்க. ஏன் யோசிக்கிறீங்க? வாங்க, இதில் என்ன இருக்குது? இது பார்த்தீங்களா? ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறேன்னா அந்த சேரில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க. அந்த கம்ஃபர்ட் என்ன தெரியுமா? சி ஃபார் கம்ஃபர்ட். இன்னொரு சி கூட இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா கேன்சர். எப்போவுமே நீ கம்ஃபர்டபுளாக இருந்தேன்னா அது உன்னை கொல்லும். நெவர் பி கம்ஃபர்டபுள் இன் லைஃப். நீ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறன்ற அப்போ நீ உன்னை சக்ஸஸ் தேடி வந்துட்டே இருக்கு. சூப்பர். சொல்லுங்கள். ஒரு எஸ். உண்மை. எஸ் எஸ் எஸ். அது இங்கிலீஷில் வேணும். சொல்லு. ஸ்ட்ரகிள் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, சக்ஸஸ் அண்ட் ஸ்டெபிள். ஓகே, சக்ஸஸ் சொல்லிச்சு, அதனால் கவர் உண்டு. அந்த சக்ஸஸ் அது ஆன்சர் அல்ல, ஆன்சர் அல்ல. இருந்தாலும் நீ சக்ஸஸ் சொன்ன, அதனால் உனக்கு ஒரு கவர். வாங்க. உங்கள் பேர்? அபிராமி. அபிராமி அபிராமி என் குணா படத்தின். நன்றி. வாங்க. இந்த குழந்தை வாங்க சர்வீஸ் சொன்னாங்க. அதனால சேலரி சர்வீஸ் சக்ஸஸ் சொன்னாங்க. சேலரி கிடையாது. சேலரி அது சர்வீஸ் சர்வீஸ்க்கு கொடுக்குறேன், சேலரி கொடுக்க மாட்டேன். சர்வீஸ்ன்ற ஒரு நல்ல வார்த்தை, வாங்கிக்கோங்க. உங்கள் பேர்? சாருமதி. சாருமதி. வாங்க. சாருமதி. நான் 3rd இயர் ஐடி படிக்கிறேன், பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில். ஒரு கற்பனை, நீ ஒரு லீடராக இருந்தால் அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுற? ஃபர்ஸ்ட் நான் லீடரானால் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ரொம்ப நான் ரிச்சான ஃபேமிலியும் இல்லை, அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆவரேஜாக மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி மிடில் கிளாஸில் இருந்து யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்காக என்னால் முடிஞ்சு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. சர்வீஸ் சூப்பர். அவங்க சொன்ன சர்வீஸ் அதுதான் அந்த பரிசு. அண்ட் என்னோட இன்ஸ்பிரேஷன் என்னோட அம்மா அப்பா தான். என்னோட அப்பா சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியை நான் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கிட்ட தான் கொடுக்கணும். எங்கள் அம்மா கிட்ட கொடுத்து எங்கள் அப்பா கிட்ட கொடுக்க சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட தான் கொடுக்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் என்னோட ஆசை என்னன்னா, அடுத்தவங்க கையிலேருந்து தொழிலாளியாகவே எங்கள் அப்பா வாங்கின சேலரியை நான் முதலாளியாகி ஃபர்ஸ்ட் என் அப்பா கையில் கொடுத்து அதுக்கப்புறம் என் அம்மா கிட்ட கொடுக்கணும் அப்படின்றத என்னோட ஆசை. நான் லீடராக இருந்தால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவை எப்படி சக்ஸஸாக மாற்றுறதுன்னு யோசிப்பேன். சக்ஸஸ் அப்படிங்கிறது முடிஞ்சு போகிறதில்ல, சக்ஸஸ்க்கு முடிவு அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நல்லா கஷ்டப்படணும். ஏன்னா எங்கள் அப்பா விவசாயி, ஆனால் சரியாக சம்பாதிக்க முடியாததுனால லாரி டிரைவராக இருக்கார். அவர் படுற கஷ்டத்தை எதையும் யாரும் படக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். அது நல்லது. ஒன்றும் நீ கண் கலங்காத, நீ நல்லா படித்து அப்பா இல்லை அந்த மாதிரி நிறைய அப்பாக்களை நீ காப்பாற்றலாம். அப்போ அதுதான் சத்தியம் சிவம் சுந்தரம் இந்தியன்ஸ் ரூலிங் த வேர்ல்டு. என்னன்னா இவங்க அத்தனை பேருமே படித்தா எதையும் சாதிக்கலாம்ன்றது இன்றைய சூழ்நிலை. இந்த பிரபஞ்சம் ரொம்ப நல்லது. விதை நெல் போட்டால் நெல், முள் போட்டால் முள். இப்போ நம்ம சாமி அப்பா சொன்னாங்க, அற்புதமாக சொன்னாங்க, அந்த செல்ஃபோன் கையில் இருக்குது, அதை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தினா நமக்கு எல்லா விதமான நல்லதும் கிடைக்கும். ஆனால் நம்ம அதை நல்ல விதமாக பயன்படுத்தாமல் எதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். யூஆர் வேஸ்டிங் டைம், ஸ்பாயிலிங் யுவர் லைஃப். அதெல்லாம் பண்ணாமல் உன்னை இழந்தால் இன்னொன்று பெற முடியும். ஸோ இந்த கெட்டதெல்லாம் விட்டுருங்க, நல்லதெல்லாம் செஞ்சீங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்துகிட்டே இருக்கும். சக்ஸஸ் அவங்க சொல்லிட்டாங்க. சர்வீஸு இது காப்பி பண்ணுது. எனக்கு தெரியல, ஆனால் எல்லாரும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. ஆக்சுவலாக சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அது பக்கத்துலேருந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்போ சொல்லணும்ல, கேட்டோன்னே சார் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சார் சக்ஸஸ் சர்வீஸ் சொல்கிறேன் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நீ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ன்ற விஷயத்தை செல்ஃப் கான்ஃபிடன்ஸாக சொல்லலையே. மைக்கு குட்டிங்களா சொல்லு, மைக் கொடுத்த பிறகு சொல்லுன்னா சக்ஸஸ் சொல்லிட்டாங்க சர்வீஸ் சொல்லிட்டாங்க. அது சொல்ல வரலன்னு பார்த்து சரி ஓகே செல்ஃப் கான்ஃபிடன்ட் தான். கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க பாஸ், அத கான்ஃபிடென்ட்டா பேசுங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட்ல இங்க இருக்க எல்லாத்துக்குமே இருக்கணும். அதை மட்டும் யார் விட்டுறாதீங்க. அதை பிடிச்சிட்டு லைஃப் லாங் நீங்கள் செட்டில் ஆகிற வரைக்கும் செட்டில் ஆகிட்டுமே செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். என்னால் முடிஞ்சது. தேங்க்ஸ். பாரியா, அது கவிதை சொல்லுதியா? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தா அப்படியே நீ செட்டில் ஆகலாம்யா. இன்னொரு எஸ் கலக்குதியா. சூப்பர். ஓ உன் பேரை சொல்லு. காயத்ரி.
காயத்ரி, அந்த காயத்ரி மந்திரம் சொல்லி சொல்லி தான் இப்படி ஆயிட்டமோ. தேங்க்யூ. என்ன இன்னும் என் ஆன்சர் வரலையே? நான் 3 விஷயங்கள் நினச்சி வச்சிருக்கேன். எஸ் எஸ் எஸ். வாங்க, இன்னும் 2-3 பேர் வாங்க. என்ன தூங்குறீங்களா? என் மனசில் இருக்கிற 3 விஷயங்கள் இருக்குது. அது சத்தியமாக நான் போய் சொல்லலை, என்கிட்ட இருக்குது அந்த 3. நீங்கள் சொல்லலை. சரி, ஏதோ சொல்கிறீங்க, செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க. சரி, ஓகே, கல்யாணம் ஆகி செட்டில் ஆகும்னு சொல்கிறீங்க. சொல்லுமா. ஃபஸ்ட்டு எது பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணணும். வாரியா, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வண்டியை. ஓகே, வெரி குட். கவர் கொடுங்க சார். ஸ்டார்ட் பண்ணிட்டா சார் என் குழந்தை. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நோக்கி சர்வை பண்ணிட்டே இருக்கணும். பாரியா, சர்வைவியா, சூப்பர்யா, அற்புதம். அண்ட் தென் ஓவர் கம் த ஸ்ட்ரகிள்ஸ். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும், எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட் ஸ்ட்ரகிள் அண்ட் தென் தட் லீட் டு சக்ஸஸ். வாவ், கிரேட், சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் என் ஆன்சர் வரல. நான் கவிதர்ஷினி, பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிலேருந்து வரேன். எஸ்எஸ்எஸ்னா சோசியல் சர்வீஸ் ஸ்கீம். ஓகே, அது நீ ஒன்றும் சோசியல் சேவையில் இருக்கிற, இன்னும் நான் மனசில் வச்சுருக்கிறது வரல. ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும். இது 2 இருந்தாலே சக்ஸஸ்ஃபுல் ஆயிடலாம். பாரியா, நான் தான் ஸ்ட்ராங்கு. பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் 100 கிலோ தள்ளினேன். நீயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ப்ளீஸ் டேக் யுவர் கிஃப்ட். உங்கள் பேரை சொல்லுங்கள். நீங்கள் லீடர் ஆனால் என்ன பண்ணுவீங்க? நான் லீடர் ஆனேன்னா எல்லாத்தையும் படிக்க சொல்லுவேன் ஃபஸ்ட்டு. நீங்கள் நல்லா படிக்கிறீங்களா? எப்படியாவது படிச்சிடணும், அது மட்டும்தான். படிச்சுட்டாலே நிறைய முன்னேறலாம். அற்புதம். ஜோரா கை தட்டுங்க. ஐ எம் அஸ்வதி, பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அஸ்வதி என்ன சொன்னாங்க தெரியுங்களா? படிக்கணும். இந்த படிக்கணும்ன்றது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. இதை கை தூக்கணும், அதுக்கும் பரிசு தரேன். அது என்னது? அது படிப்புக்கு ஆங்கிலத்தில் பேரை சொல்லுமா? லேர்ன். யார் சொன்னது? லேர்ன். வா, நீ ஏற்கனவே கவர் வாங்கிட்டு. நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கும். நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டாங்க, எங்களை மாதிரி படிக்க தெரியாதவங்களும் இருக்காங்க. ரைட்டா? படிப்பு வரலன்னா எப்படி வெற்றி வாழ்க்கை வாழ நம்ம ஒரு நாள் பேசுவோம். தம்பி வந்து கலக்கிட்டு இருக்கார். ஒரு எஸ் வந்து சுரேஷுங்க. என்னங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வாங்கிக்கோ. என்ன சொன்னாங்க? சாரு என்ன சொன்னா? லேர்ன். இப்போ வண்டி ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க? வண்டி முன்னாடி என்ன போடுறாங்க? எல்போர்ட். எல்போர்ட் போட்ட பிறகு என்ன பண்ணுறாங்க? அந்த வண்டியை தினந்தோறும் பயிற்சி பண்ணுறோம். டெய்லி பயிற்சி பண்ணால் அது என்ன சொல்கிறாங்க ஆங்கிலத்தில்? ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும் போது அது நமக்கு வசியமாயிருது. ஒரு காலத்தை கட்டத்துக்கு பிறகு இந்த ப்ராக்டிஸ் ஆனோன்னு இந்த எல் எடுத்துறாங்க. பாக்கி இருக்கிற 4 எழுத்து என்ன? ஏர்ன், பணம். அதுதான். அப்போது நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு காசு வரும், சேலரி வரும், எல்லாம் வரும் அப்படின்றது அஸ்வதி சொன்னாங்க. எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு சோல்ஃபுல்லாக செய்யணும், அதுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும். இது 2மே இருந்தால் நம்ம சக்ஸஸ் அச்சீவ் பண்ணிடலாம். ஒரு அற்புதமான வேர்டு சொல்லிட்டாங்க, சோல். லவ்லி. அதுதான் நான் வந்தோடனே நான் இப்படிலாம் உங்களுக்கு வந்து வணக்கம் சொல்லலை, இப்படி தான் வணக்கம் சொன்னேன். அந்த வணக்கத்துக்கு அர்த்தம் எங்கள் அப்பாவுக்கு தெரியும், சுவாமிஜிக்கு. நான் பண்ணது ஆத்மா நமஸ்காரம். புரியுதுங்களா? அதான் இந்த குழந்தை சொல்லுது, இட் இஸ் அ சோல். உண்மையிலேயே இந்த கோயம்புத்தூரில் எத்தனையோ லட்சம் குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் இந்த இறைவன் பிரபஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கு. நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒன்றா இருக்கணும். ஏன்னா நம்ம சோல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கனெக்டட். அதனால தான் மறுபடியும் இந்த கனெக்ஷன் தொடருது இந்த அற்புதமான சோல்னால. முடியும் முடியும் முடியும், இனி உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, முடியும் 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 உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, யாத்தது எதுவும் உன்னிடமில்லை, இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும்